தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. வர 25ஆம் தேதி வாக்குல ஒடிஷா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமா இன்னைக்கு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும், காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை மையம் கணிச்சிருக்கு. 24, 25, 26, 27, 28, 29 இந்த 6 நாட்கள்லையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பார்த்தோம் அப்படின்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இந்த தமிழக கடலோர பகுதிகளிலையும், வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்காள கடல் பகுதிகள், இந்த வங்கக்கடல் பகுதிகளிலையும் சூறாவளி காத்து வீசும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் மழை பெஞ்சிருக்கு. புதுவையில் லேசான மழை பதிவாயிருக்கு. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவனதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பொதுவாக ஒரு சில இடங்கள்ல கனமழை அல்லது மிக கனமழை பெஞ்சிருக்கிறதா வானிலை மையத்துடைய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை சோழிங்கநல்லூர், பாரிமுனை இந்த பகுதிகளில் தலா 17 சென்டிமீட்டரும், சென்னை மடிப்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டரும், திருவள்ளூரில் எண்ணூர் AWS, ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய ஆற்காடு, சென்னை கொரட்டூர், அதுக்கப்புறம் நெற்குன்றம் இந்த பகுதிகளில் தலா 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையின் அளவு பதிவாயிருக்கு. அதே மாதிரி வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அதே போல் கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவான நிலையில், பாளையங்கோட்டையில் பதிவான அந்த 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாகவும், கரூர் பரமத்தியில் பதிவான 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையாகவும் கருதப்படுது.